நம்ம இன்னைக்கு வாழைக்காய் வச்சு அட்டகாசமான ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம வாழைக்காவை மீன் போல் செஞ்சு தான் செய்ய போகிறோம். இது சைவ மீன் குழம்புன்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிடலாம். பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாழைக்காவுடைய ஓரங்களை இது போல் கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வாழைக்காவோட தோலை சீவி எடுத்துருங்க. வாழைக்காவை தோல் சீவினதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. இது போல் குறுக்க வச்சு கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணோன்னா பார்க்குறதுக்கு மீன் ஷேப்பில் இருக்கும். இது அப்படியே மீன் போல் தெரியணுன்றதுக்காக சின்னதாக நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. ரொம்ப ஒல்லியாகவும் கட் பண்ணிடக்கூடாது. நான் கட் பண்ணியிருக்க திக்னஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருந்தால் ஓகே. இந்த மாதிரி குறுகலான பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு இது போல் வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான். இது பார்க்குறதுக்கு மீன் போலவே இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்ல பார்க்குறதுக்கு. இதே போல் மீதி இருக்க எல்லா வாழைக்காய்களையும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஒரு வேளை இது போல் டிசைன் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் நீள்வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கூட பண்ணலாம். கட் பண்ண வாழைக்காய்களை இது போல் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கருத்து போகாமல் இருக்கும். இப்போ எல்லா வாழைக்காய்களையும் அதே மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இது போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்படி தண்ணியிலேயே இருக்கட்டும். இதுக்கு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்க வாழைக்காய்கள் எடுத்து இந்த மசாலாவில் போட்டுட்டு நல்லா பிரட்டி எடுத்துருங்க. நார்மலாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் மசாலா தடவுவோம்ல, அதே போல் தான். கொஞ்சம் கொஞ்சமாக வாழைக்காய்கள் எடுத்து மசாலா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே வாழைக்காய்களை சேர்க்குறத விட இது போல் மசாலா தடவி ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும்போது சுவை இன்னுமே கூடுதலாக இருக்கும். மசாலா அப்ளை பண்ண வாழைக்காய்களை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி கூட பண்ணலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா வாழைக்காய்களையும் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாழைக்காய்களை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 4 நிமிஷத்துக்கு நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஒரு சைடு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பெரட்டி விட்டுட்டு இன்னொரு பக்கம் 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2வது பக்கமும் நான் ஏற்கனவே சொன்னது போல் 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. வெளி லேயர் நல்லா முறுமுறுவாக இருக்குது. இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா வாழைக்காய்களையும் இதே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா வாழைக்காயும் பொரிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வாழைக்காய் பொரிச்சோம்ல, அதே எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா மசிஞ்சு வெந்து வரும்.
அப்போ தான் நம்மளோட கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. அதோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துருங்க. நான் 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளியை கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அரைச்சி சேர்க்கும் போது நல்ல திக்னஸ் கிடைக்கும். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா பொருட்கள்லாம் வீட்டிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். வீட்டிலையே நம்ம சுலபமாக மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துகிட்டு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. நார்மல் நம்ம மீன் குழம்பு வைப்போம்ல, அதே மெத்தடு தான். இதில் கூடுதலாக இஞ்சி பூண்டு விழுது மட்டும் சேர்த்துக்கிறோம் டேஸ்ட்டுக்காக. இப்போ பாருங்கள், லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு லேசாக கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க புளி, மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனமும் போகணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிரேவி வந்து சூப்பராக தயாராக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் பக்காவாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துருங்க. இந்த வாழைக்காவை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், குழம்புல சேர்த்து தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. அப்படியே சாப்பிட்றதுக்குமே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு காய். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணிட்டு தான் சேர்க்குறோம். அதனால் 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. எல்லா காயும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு அமர்த்தி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அந்த காயில் இறங்கிட்டு நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. வாவ், நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வாழைக்காய் கிரேவி சூப்பராக தயாராக இருக்குது. இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மீன் குழம்பு போலவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே நம்ப மாட்டாங்க இதை நம்ம வாழைக்கால தான் செஞ்சுருக்கோன்னு. பார்க்குறதுக்கு அப்படியே மீன் குழம்பு போல் இருக்கும். டெய்லி ஒரே மாதிரி குழம்பு செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக செஞ்சோன்னா போர் அடிக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் குட்டி குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசைக்கு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ்க்கெலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைக்காய் கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.